அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து மாற்று திட்டம். இது வழக்கமாக வந்து பிளான் பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் ஏ அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம். பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய பேர். ஸோ இந்த மாற்று திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அது நடந்துருச்சுன்னா ஓகே, அது நடக்கலைன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகி அந்த நேரத்தில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது, பதட்டமாகிறது இது வந்து உருவாகும். ஸோ ஆல்வேஸ் வந்து எப்போவுமே மாற்றுத்திட்டம் பிளான் பிங்கிறது ஒன்று அவசியம். அதனுடைய ஒரு இன்றைக்கி இருக்கிற நடைமுறை உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நீட்டுக்கு வந்து நம்ம கடுமையாக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைன், இது வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான் வந்துகிட்டு இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீட் கிடச்சிட, எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கிடச்சிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அழகாக திட்டமிட்டு போயிட்டே இருக்கோம். இது பிளான் ஏ. ஃபைன், நடக்கும் வரைக்கும் சரி. திடீர்னு ஏதோ ஒரு சூழலால் மார்க் ஸ்கோர் குறைஞ்சிடுச்சு, இந்த வருஷம் வந்து என்னால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வாங்க முடியல அப்படின்னா பிளான் பி ரெடியாக இருக்கணும். பரவாயில்ல, நான் நீட் கோர்சஸ் இதெல்லாம் இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிளான்ட் பயாலஜி, இந்த பயாலஜி, அந்த பயாலஜின்னு அதில் ஒரு 4 கோர்ஸ் இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதலேயே ஏன் பிளான் பிக்கு ரெடியாக இருக்கணும்னா, இதில் நீங்கள் நீட்டு தெரிகிற நேரத்தில் பல கோர்சஸ்க்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும். உதாரணமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு முதல்லே முடிஞ்சு அட்மிஷனே முடிஞ்சிருக்கும். அப்போ இது நம்ம முன்னேற்பாடாக இதில் ஒன்று சேர்ந்து வைப்போம், நாளைக்கு அது கிடச்சிருச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மாற்று. இது நான் ஒரு நீட்டை ஒரு உதாரணமாக சொன்னேன். எல்லாத்துக்குமே இது ரெடியாக இருக்கணும். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போடுறீங்க, அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த கல்லூரியில் பிகாம் அப்படின்னு முடிவெடுத்து அப்ளை பண்ணுறோம். கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம். சடனாக அந்த கல்லூரியில் ஹியூஜ் டிமாண்ட் ஆகி போச்சு, கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணுன்னாக்க, பரவாயில்ல அங்கேயே ஒரு பிபிஏ போகலாம், இல்லை அங்கேயே ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் போகலாம்னா அதுக்கு நீங்கள் முன்னாலேயே அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். பல நேரங்களில் ஒரு இந்த ரெக்கமெண்டேஷனில் போய் சீட்டு வாங்குவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்ஜினியரிங்லேயோ ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ரெக்கமெண்டேஷன்லேயே போய் வைப்போம். அப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அதையே முழுசாக நம்பிட்டு இருப்போம். அவரெல்லாம் சீட்டு வாங்கி கொடுத்துருவார், அவர் பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அவரெல்லாம் போகிற போக்கில் அவர் சொன்னால் கொடுத்துருவாங்க இப்படின்னு அவரை நம்பியே ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு ஒன் ஃபைண்டாக அவர் குண்டை போடுவார். இல்லை அது இந்த வருஷம் என்னமோ ஆகிப்போச்சு, அது நமக்கு வேண்டியவர் அங்கே இல்லாமல் போயிட்டார் அப்படின்னு ஒரு போடுற நேரத்தில் நம்ம எங்கேயும் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டோம், எதுக்கும் பண்ணியிருக்க மாட்டோம். திரும்ப என்ன பண்ணுறதுங்க தெரியாது. சரி, அவரை நம்பிக்கிட்டே இருந்தது சரி, பட் நம்ம ஆல்டர்னேட்டாக கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டிருந்துருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து இந்த அட்மிஷன் சார்ந்த விஷயங்களில் பிளான் பி அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிடுறது ஒன்று, இது தோல்வியுற்றால் இது அப்படின்னு பிளான் பி மாற்று திட்டம் ஒன்று எப்போவுமே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் அது சரியாக அமையும். இது பயனுள்ளது நினச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.